காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அவமானமா இருக்கு எனக்கு. உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். இல்ல இல்ல மகாராஜா, அப்படி எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஆமா மகாராஜா, இவன் ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனும் குருதேவர் 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. ஆமா மகாராஜா. ஆனா நான் இவருக்கு தண்டனை ஏன் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு இன்னும் புரியல. காவல் அதிகாரி தப்பு செஞ்சிருக்காரு. அவருடைய கடமையை அவர் சரிவர செய்யல. அவர் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். இவராலேயே அப்படி இருக்க முடியலன்னா பொதுமக்கள் எப்படி இருப்பாங்க? இவரு தப்பு செஞ்சிருக்காரு. இவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். மகாராஜா, நீங்க கோவப்பட்டது நியாயம் தான். இருந்தாலும் நிலைமை என்னங்கிறத நாம தீவிரமா விசாரிச்சாகணும் இல்லையா? உங்க ராஜ்யத்துல என்னைக்குமே நியாயம் தவறுனதில்ல. அதனால எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால யாருக்கும் கொண்டை அடிக்கிற எண்ணமே வராது. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததான் பாவம் காவல் அதிகாரி மாட்டிக்கிட்டாரு. பாவம் அவரு. மகாராஜா, இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் உண்மைதான். ஒத்துக்கிறீங்களா? மகாராஜா, நான் வாக்கு கொடுக்கிறேன். அந்த கொள்ளக்காரங்களை கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்ப. மகாராஜா கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க பேட்டியை ஒழுங்கா கட்டுங்க. இப்படியே இருந்தீங்க சின்ன பசங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. இப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஏதாவது உடை அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அரசவைக்கு வந்து சேருங்க. உத்தரவு மகாராஜா. காவல் அதிகாரி சொல்லுங்க மகாராஜா. முகத்தை மூடிக்கிட்டே போங்க. இது விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை. நீங்க சொல்றது சரிதான் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உத்தரவிடுங்க மகாராஜா. அந்த கொள்ளக்காரங்களை பிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற பொறுப்பை